தற்போது சென்னை விமான நிலையத்தையும் வந்து அடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது அகமதாபாத் விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. விமானங்களினுடைய புறப்பாடு வருகை என்பது இருக்குமா? என்ன ஸ்டேட்டஸ்? சற்று நேரத்திற்கு பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து விமான சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுமார் ஏர் இந்தியாவினுடைய விமான விபத்து காரணமாக கடந்த 3 மணி நேரங்களுக்கும் மேலாக அகமதாபாத்தினுடைய விமான சேவைகளுமே அனைத்துமே தற்காலிகமாக மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விமான போக்குவரத்துறை அமைச்சகம் சார்பாக வெளியிட்ட நிலை. தற்பொழுது அந்த பகுதியில் விமானங்கள் வெளியே செல்வதற்கு அகமதாபாத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு செல்வதற்கான ஒரு பணி தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை விமான போக்குவரத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விமானங்கள் காலதாமதமாக அங்கு இருக்கும் நிலையில் அந்த விமானங்கள் தற்பொழுது முதற்கட்டமாக புறப்படும் எனவும் பல்வேறு மற்ற மாநிலங்களில் அகமதாபாத்திற்கு வர வேண்டி அருகில் வானில் வட்டமிடத்திற்கு கொண்டிருக்கும் அந்த விமானங்களும் உள்ளே வருவதற்கான அனுமதி என்பது தற்பொழுது முதற்கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக விமான சேவைகள் என்பது படிப்படியாக அடுத்த 1 மணி நேரத்திற்குள் முழுமையாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த விமான நிலையத்தில் பணியில் இருந்த CISF பணியாளர்களில் சுமார் 400 பேர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் வீரர்களை பாதுகாப்பிற்காக அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் CISF, NDRF உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த சுமார் 6 டீம்கள் தற்பொழுது அந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு மீட்பு பணிக்கு வந்ததன் காரணமாக CISF அதிகாரிகள் மீண்டும் விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு பணிக்கு திரும்பியுள்ளார்கள். அதனால் தற்பொழுது விமானத்தினுடைய சேவைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. சுசித்ரா, அதே நேரத்தில் சிவில் ஹாஸ்பிட்டல் சோர்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 133 பேரது உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் பலரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மருத்துவமனையினுடைய இந்த ஹாஸ்டல் விடுதியில் இருந்த மாணவர்களினுடைய நிலை என்ன? அவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சுசித்ரா, பாலா, இந்த விபத்து நடைபெற்ற பொழுது சுமார் 20 முதல் 36 மாணவர்கள் வரை அங்கு உணவு விடுதியில் அவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் 20 மாணவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையுடைய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்கள் எனவும் முதற்கட்டமாக சுமார் 10 முதல் 14 மாணவர்கள் வரை அதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி வருகிறது. குஜராத் மாநிலத்தினுடைய மீடியாக்கள் தொடர்பிலிருந்து இந்த ஒரு தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக மாணவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக அதாவது மருத்துவ மாணவர்கள் சங்கமான ஃபைமா அமைப்பினுடைய தகவல் அடிப்படையில் சுமார் 30 மாணவர்கள் கடுமையான அந்த ஒரு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைகளில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி என்பது விமானத்தில் பயணித்த பெரும்பாலானவர்கள் உயிரிழந்த நிலையில் விமானத்தில் பயணித்த முன்னாள் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தார் அப்படிங்கிற தகவலை தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பரிமல் நவநீத் உறுதி செய்திருக்கிறார். அந்த தகவலையும் பதிவு செய்தார். குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை குஜராத்தினுடைய 16வது முதல்வராக இருந்த விஜய் ரூபானி தற்பொழுது இந்த கோர விபத்தில் உயிர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை நிர்வாகமானது அறிவித்துள்ளது. அவருடைய மரணத்தை தற்பொழுது எம்பியும் குஜராத்தினுடைய விஜய் ரூபானி நெருங்கிய நண்பருமான பரிமல் நத்வானியும் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அந்த பதிவில் அவர் உறுதிப்படுத்தி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குஜராத்தினுடைய முதல்வராக அவர் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் குஜராத்தினுடைய பல்வேறு அமைச்சரவைகள் சுமார் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பணியாளர் துறை அமைச்சராகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் குஜராத்தினுடைய முதல்வராகவும் பணியாற்றியிருந்தார். முன்னாள் மாநிலங்களவையினுடைய செயலராகவும்
குஜராத் மாநிலத்தினுடைய பாஜக அவர் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மேயராக ராஜ்கோட் முனிசிபல் கார்பரேஷனில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் படிப்படியாக உயர்ந்து குஜராத்தினுடைய முதல்வர் பொறுப்பிற்கு அவர் வந்தது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ஒரு மனைவி 3 குழந்தைகள் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அதாவது தற்பொழுதைய மியான்மருடைய யாங்கோனில் பிறந்து அதன் பிறகு இங்கு குஜராத் இந்தியாவை புரியுமாக கொண்டதன் அடிப்படையில் குஜராத்திற்கு திரும்ப வந்து படிப்படியாக அரசியல் வாழ்க்கையை அவர் தொடங்கியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பாஜகவுடைய கட்சி மற்றும் அரசு ஆகியவற்றில் பல்வேறு பொறுப்புகளிலும் அவர் இருந்த நிலையில் இன்று அவர் அகமதாபாத்தில் இருந்து காட்விக் அதாவது இங்கிலாந்து செல்வதற்காக புறப்பட்ட பொழுதுதான் இந்த ஒரு விபத்து ஏர் இந்தியா விமான விபத்தில் அவர் சிக்கி உயிரிழந்தது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுசித்ரா, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 170 பேரினுடைய உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 242 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்த நிலையில் தற்போது அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. 170 பேரினுடைய உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணிகளினுடைய முழுமையான பட்டியலும் கிடைத்திருக்கிறது. 5 குழந்தைகள் உட்பட இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களினுடைய அந்த விவரங்கள் என்னென்னவாக இருக்கிறது? பல்வேறு அதாவது சுமார் 242 பேர் பயணித்த இந்த விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக 170 பேர் மருத்துவமனைக்கு வரும் பொழுதே அவர்களுடைய உயிரிழந்துதான் அவர்களுடைய உடல் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக குஜராத் குறிப்பாக அகமதாபாத்தினுடைய சிவில் மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சிகிச்சை பெறுபவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றப்பட்டாலும் உயிரிழந்துள்ளார்கள் என்று ஒரு அறிவிக்கப்படும் முதற்கட்ட அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மேக்ஷிஃப்ட் மருத்துவமனைகள் மூலமாக உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்படும் நபர்களுடைய உடல்கள் அனைத்துமே சிவில் மருத்துவமனைக்கு தான் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வரை 170 பேர் இந்த கோர விமான விபத்தில் அவர்கள் உயிரிழந்துள்ளது தற்போது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கூறியது போல சுமார் 9 முதல் 14 குழந்தைகள் இந்த விமானத்தில் அதிலும் 5 பச்சிளம் குழந்தைகள் இன்ஃபான்ட்ஸ் இந்த விமானத்தில் பயணித்துள்ள அந்த 5 பேருமே உடல் கருகி அந்த இன்ஃபான்ட்ஸ் பச்சிளம் குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும் பாலா. அவர்கள் தவிர சுமார் 13 வயது 12 வயது என்று உட்பட்ட மொத்தம் சுமார் 9 முதல் 14 குழந்தைகள் வரை இதில் பயணித்ததாக அந்த மேனிபெஸ்டோவில் பயணிகள் பட்டியலில் அவர்களுடைய பெயர்களும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் 169 இந்தியர்கள் மட்டுமல்லாமல் கனடா, பிரிட்டிஷ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினரும் இதில் அடங்கும் என்பதும் மிக முக்கியமாக பார்த்து வரும். அதில் தான் 170 பேர் வரை அவர்களுடைய உடல்கள் என்பது கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் அகமதாபாத்தினுடைய சிவில் மருத்துவமனையில் அந்த உடல்கள் என்பது தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் அந்த விமான விபத்து என்பது விமானம் விழுந்த அந்த இடம் என்பது பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய மாணவர்கள் விடுதி. அந்த ஒரு உணவு விடுதியினுடைய அங்கிருந்த மாணவர்கள் சுமார் 20 பேரும் இந்த 20 பேரில் சிலரும் இதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு அச்சம் இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதில் எவ்வளவு மாணவர்கள் இந்த விபத்தில் உடல் கருகி உயிரிழந்துள்ளார்கள் என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது வரை மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக 170 பேர் வரை தற்பொழுது உயிரிழந்துள்ளார்கள் என்றும் அவர்களுடைய உடல்கள் அனைத்துமே சிவில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகத்தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு துரிதமான ஒரு மீட்பு பணியும் அங்க இருக்கக்கூடிய சிகிச்சை வழங்கும் பணியும் என்பது நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. NDRF மட்டுமல்லாமல் துணை ராணுவ படை, CRPF உள்ளிட்ட பாதுகாப்பு படை வீரர்களும் ஈடுபட்டார். அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தினுடைய ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸினுடைய ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் யூனிட் என அழைக்கப்படக்கூடிய யூனிட்டை சார்ந்த மற்றும் 6 குழுக்களும் இந்த துரித மீட்பு பணியில் அங்கு ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. NFC, NDRF உள்ளிட்ட பல்வேறு மீட்பு பணியினுடைய வீரர்களும் இதில் இந்த மீட்பு பணியில்
அடிப்படையில் அங்கு அகமதாபாத்தினுடைய அந்த மேகானி நகரில் ஈடுபட்டு வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க வருகிறோம். ஒரு புறம் இது இருக்க டிஜிசிஏவினுடைய அதாவது விமான போக்குவரத்து இயக்குநரகத்தினுடைய அதிகாரிகள் கருப்பு பெட்டியை மீட்டு அதிலிருந்து தகவல்களை பெறுவதற்கான ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பிஜே மருத்துவக் கல்லூரியுடைய விடுதியின் மேல் அந்த விமானத்தினுடைய டெயில் பாகம் இருப்பதன் காரணமாக அதனுடைய அந்த முதற்கட்ட டெப்ரீகள் என்பது நீக்கப்பட்டு அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றும் பணியிலும் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, சுசித்ரா, அந்த விசாரணையில முதற்கட்டமாக என்ன தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா 2 நாட்களாக இந்த போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இயக்கப்படல அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இன்று இயக்கப்பட்டு விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. முதற்கட்டமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் என்ன காரணம்? தொழில்நுட்ப கோளாறு தான் காரணமா அல்லது வேற என்ன காரணம்னு தெரிய வந்திருக்கு? முதற்கட்டமாக அந்த கருப்பு பெட்டியினுடைய அதை கைப்பற்றிய பின்னர் கிடைக்கப்பெறும் CDMR அழைக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இந்த விபத்து என்பது எதனால் ஏற்பட்டு அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான அறிவிப்பை அதிகாரிகள் வழங்க முடியும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக இந்த ஒரு அதாவது பறவை தாக்குதல் என்ற ஒரு கருத்து என்பது வெளியிடப்பட்டு வந்த நிலையில் அந்த ஒரு ரூல் அவுட்டை அது முழுமையாக ரூல் அவுட் செய்து தற்போது அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தொழில்நுட்ப கோளாறு இதன் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதே சமயம் அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய அந்த ஒரு வெளிப்புற சுவர் மீது விமானத்தினுடைய ஒரு பகுதி மோதியதாகவும் ஒரு முதற்கட்ட தகவலானது வெளியாகி வருகிறது. இருப்பினும் CDMR அறிக்கை முழுமையாக வெளியிடப்படாமல் எந்த ஒரு தகவல்களையும் கூறுவது கடினம். எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதையும் கணிப்பது கடினம் என்ற ஒரு தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட மீட்பு பணி மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த கருப்பு பெட்டியினுடைய முழு அம்சமும் கைப்பற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து கிடைக்கப்படும் தகவல்கள் ரெக்கார்டிங்குகள் மூலமாக மட்டும்தான் எதன் அடிப்படையில் இந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டது, அதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற ஒரு தகவலையும் கூற முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுசித்ரா, நம்ம காட்சிகளில் பார்க்க முடியுது, முற்றிலுமாக உருக்குலைந்து எரிந்த அந்த விமானத்தினுடைய பாகங்கள் அங்கு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டு நீங்க குறிப்பிட்ட அத்தனை குழுக்களும் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட அந்த மீட்பு பணிகள், அந்த உடல்களை எடுக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நிறைவை நோக்கி வருகிறது அப்படின்னு பார்க்கலாமா? மும்முரமான அந்த மீட்பு பணிகள் குறிப்பாக பெருவாரியான உடல்கள் என்பது அந்த பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. அதில் காயமடைந்தவர்களுக்கான ஒரு சிகிச்சை என்பதும் தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதையும் நேரடியாக பார்க்க முடிகிறோம். பெருவாரியான பணிகள் துரிதமான பல்வேறு அதாவது இந்தியாவினுடைய ராணுவ பாதுகாப்பு படை, அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அதாவது குறிப்பாக ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ், ரயில்வேயினுடைய படைகள், CISF, NDRF உள்ளிட்ட படை வீரர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், குஜராத் மாநிலத்தினுடைய அந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள் சார்பாக நடைபெற்று வரும் அந்த ஒரு மீட்பு பணிகளும் மிக அதிவேகத்தில் துரித வேகத்தில் நடைபெறுவதன் காரணமாக பெருவாரியான அந்த ஒரு புகை மூட்டங்கள் தீயைகள் அணைக்கப்பட்டு அனைவருமே மீட்கப்பட்டுள்ளதையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காட்சிகளும் நம்மால் அது நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சிலர் அந்த இடிபாடுகளுக்குள் குறிப்பாக தரைத்தளம், அது மட்டுமல்லாமல் விமானத்தினுடைய முன்பகுதியில் பயணித்தவர்கள், அதில் கருகிய நிலையில் இருப்பவர்கள் உள்ளிட்டோரும் அந்த தற்பொழுது மீட்கப்பட்டு வரும் அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வரும். அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் இந்த ஒரு பணிகள் அனைத்துமே முடிவடைந்து வரும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மீட்பு பணிகளை நேரில் காண்பதற்காக அங்கு குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேலும் நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. பாலா, நிச்சயமாக சுசித்ரா, மேலதிக விவரங்களோடு நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் குரூப் கேப்டன் திரு வினோத் அவர்கள்.